இது சுமார் 300 ஆண்டுகால கதை. அப்போ வடவேங்கடம் தென்குமரின்னு தமிழ் நிலத்துக்கு எல்லையோ பெயரோ எதுவுமே உருவாகலை. அடர்ந்த வனத்தில், ஆற்றுப்படுகையில், வண்டல் பூமியில், வற்றிய பாலையில், கடலோரத்தில், மலை முகட்டில் வெவ்வேறு வகையான நிலங்கள் தோறும் இனக்குழுக்களாக சேர்ந்து மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய குலமுறைப்படியான வாழ்வை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அரசனோ உருவாகலை. குலத்தலைவன் மட்டும்தான் இருக்கிறான். அவனே குலங்களை வழி நடத்திட்டு இருக்கான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 வகை நிலங்கள்லேயும் 100க்கும் மேற்பட்ட மனித கூட்டங்கள் அவங்களுடைய தனியான அடையாளத்தோடு செழித்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இயற்கையோடு இயந்த வாழ்வாக இருக்குது. தேவை தான் அவங்களுடைய ஆசையாகவும் கனவாகவும் இருக்குது. உழைப்பும் விளைச்சலும் பொது சொத்தாக இருக்குது. கொண்டாட்டமும் குதூகலமும் இயல்போட பிரதிபலிப்பு. எல்லா மனிதனுமே சரிநிகராக இருக்கிறாங்க. இயற்கையான பிரிவினையாக இருக்கிற ஆண் பெண் அப்படிங்கிற பாலின பிரிவு மட்டும்தான் அப்போ இருக்குது. வேட்டையாடிய உணவை நெருப்பில் சுட்டு தின்னுட்டு இருக்கும்போது குகையில் இருக்கிற பெண்கள் ஓய்வு நேரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு இறைச்சியை அதில் வேக வைக்கிறாங்க. மாமிசத்தையும் கிழங்குகளையும் நெருப்பில் சுடாமலேயே உண்ணக்கூடிய பக்குவத்துக்கு அவங்க மாற்றுறாங்க. வேக வைத்த உணவு அப்படிங்கிற ஒரு புதிய வகையை உருவாக்குறாங்க. அன்னைக்கிருந்து நெருப்பில் சுட்ட உணவுகளுக்கு ஆண் உணவுன்னு, நீரில் வேக வைக்கப்பட்ட உணவுக்கு பெண் உணவு என்றும் பெயர் வைக்கப்படுது. ஆண் அவசரத்தோட அடையாளமாகறான், பெண் பக்குவத்தோட அடையாளம் ஆகிறாள். உணவு, தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், மலைகள், நதிகள்னு எல்லாமே தம்மை போலவே ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கின்றன அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. இயற்கையோட அதி அற்புதம் எல்லாமே எதிர்பாலினத்தின் மீதான வசீகரத்திலிருந்தே தொடங்குது. எல்லா விதமான புதிய ஆற்றலின் ஊற்றுக்கண்ணாக அவையே தான் இருக்கின்றன. காதலுக்குள் தான் இயற்கையின் இயங்கு சக்தி பொதிந்து கிடக்குது. ஆண் பெண் என்ற இரு சக்திகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஆதி ரகசியங்களை தன்னுள் கொண்டுள்ளது. நீரும் மண்ணும் போலத்தான் ஆணும் பெண்ணும். நொடி நேரத்தில் ஒன்று கலக்கவும் முடியும், மறுநொடியில் ஒன்றை விட்டு மற்றொன்று கலலவும் முடியும். அதுவே அதோட இயல்பு. உயிரினங்களில் இயற்கை உருவாக்கியது இந்த ஒரு பிரிவினை மட்டும்தான். இதுவன்றி வேறு பிரிவினைகள் இல்லாமல் அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது அந்த காலம். ஆனால் அந்த அமைதி நீண்டு நிலைக்கலை, மெல்ல குலைய ஆரம்பிக்குது. பெரிய மாளிகை சரிய காரணமான ஒற்றை செங்கல்லை மாதிரி தான் சொத்தும் சொத்து மீதான ஆசையும். தனக்கான உடைமை தனது சந்ததிகளுக்கான சேமிப்புன்னு ஆரம்பித்த போது குலங்களோட அமைதி குலைய ஆரம்பிக்குது. ஏற்றத்தாழ்வுகள் உருவாகுது. குலங்களில் யார் அதிகமாக சக்தியோடு இருக்காங்களோ அவங்களோட கை ஓங்கி இருக்குது. வல்லமையோடு இருக்கிறவனோட கைகளில் அதிகாரம் போய் சேருது. வலிமை இருக்கிற ஒரு குலம் வலிமை இல்லாத மற்ற குலங்களை அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்குது. தமிழ் நிலம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு 100கணக்கான குலங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்குது மாறி மாறி. பெரிய காட்டுக்குள்ளே விடிய விடிய சண்டை நடக்கிற மாதிரி இடியோசை சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்குது. 100 ஆண்டுகளாக குருதியாறு நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆரம்ப காலத்தில் மனிதனுக்கு தேவையான பெரும் செல்வமாக கால்நடைகள் தான் இருக்குது. அதனால் கால்நடைகளை அதிகப்படுத்துறதுக்காக எல்லா குலங்களும் ஆசைப்படுது. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு இனக்குழுவுகள் கிட்ட இருக்கிற கால்நடைகளை இரவோடு இரவாக திருடிட்டு வரணும், எடுத்துக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வரும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், ஆயுதங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லாமல் சண்டை போடுறான், ஃபைட் பண்ணுறான். அப்போ என்ன ஆகுது, இதுக்கு நடுவில் கால்நடைகளுக்காக மனிதன் செத்து விழுந்துக்கிட்டு இருக்கான். அடுத்த கட்டமாக நல்ல விளைநிலங்களை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு குலங்கள் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. செழிப்பான விளைநிலங்கள் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் போரிட்டு அந்த விளைநிலங்களை கைப்பற்றி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நிறைய மக்கள் அங்கெல்லாம் செத்து மடிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு போர் இன்னொரு போரை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் வெட்டி கொல்லப்பட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் போக போக என்ன ஆச்சுன்னா, அவங்கள கொல்ல வேண்டாம், அவங்கள அடிமைகளாக ஆக்கிட்டோம்னா அவங்களுடைய உழைப்பு நமக்கு தேவைப்படும் சொல்லிட்டு தோற்கடிக்கப்படுபவர்கள் அடிமைகளாக மாற்றப்படுகிறாங்க. இங்கே கொண்டு அடிமைகளாக அடைச்சி வச்சுட்டாங்க. கால்நடைகளுக்காக போரிட்டு அதுக்கப்புறம் விளைநிலங்களுக்காக அந்த போர் கடைசியில் அடிமைப்படுத்தணுங்கிற நோக்கத்துக்காக போர் நடக்க ஆரம்பிக்குது. போரில் ஜெயிச்சு மேலே வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க குலத்தலைவர்கள் அல்ல, வேந்தர்கள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. புதிய வேந்தர்கள் வாழ்க வாழ்கன்னு முழக்கம்லாம் வைக்கிறாங்க.
இவங்களுக்கு வந்து மணிமுடி, அரச முரசு, ஆணை சக்கரமெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் வேந்தர்களுக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேந்தர்கள் அப்படின்னா சேர, சோழ, பாண்டியர் இவங்க 3 பேர் தான். மற்ற எல்லாருமே குறுநில மன்னர்கள்னு சொல்லி ஒரு அறிவிப்பு சொல்கிறாங்க. ஆனால் அறிவிப்பு அப்படின்னா ஒரு சட்டம், ஒரு அரசு எந்த அளவுக்கு ஆட்சி இருக்குதோ அது வரைக்கும் தான். இப்போ மூவேந்தர்களோட நிலப்பகுதிக்கு வெளியே போயிருச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற யாருமே இந்த அறிவிப்பை மதிக்கவே இல்லை, காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. குலத்தலைவர்களும் சிற்றரசர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பாணர் சமூகத்தை வந்து அரவணைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, குலத்தலைவர்களோட ஆற்றல், இவங்களுடைய வள்ளல் தன்மையெல்லாம் பாணர்கள் வந்து விடாமல் பாடிக்கிட்டு ஐவகை நிலங்களுக்கும் பாடல் பாடியும் கதைகள் சொல்லியும் ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. இப்போ வள்ளல்களின் தலைநாயகனாக பரம்பு நாட்டை ஆள்ற வேல்பாரி இருக்கிறான். அவனது ஆளுகை, ஆற்றல், வாரி கொடுக்கிற வள்ளல் தன்மை நிலமெங்கும் பரவி கிடக்குது. நாடுகள் தோறும் பாணர்கள் வந்து பாரியை பற்றியே பாடிக்கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது காட்டுக்குள்ளே ஒருத்தனுக்கு பசி எடுக்குது. அந்த பசி எடுக்கும்போது கூட காலில் சலங்கையை கட்டி பாரியை பற்றி பாட்டு பாடினா பசி மறந்து போகிறதா பாடிட்டு ஒவ்வொரு ஊருக்குள்ளே வந்து அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. பசித்தவனோட குரலாக பாரி மாறி போகிறதால எல்லா நாட்டுக்குள்ளேயும் பாரி வந்து நிறைஞ்சு கிடக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய புகழை உச்சத்துக்கு கொண்டு போனது எதுனா முல்லைக்கொடிக்கு தேரை தந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இந்த கதையை கேட்குறப்பெல்லாம் ஒவ்வொருத்தங்களோட மனசுக்குள்ளேயும் தோன்ற ஒரே ஒரு விஷயம், இது உண்மையோ பொய்யோ தெரியாதுங்க, ஆனால் இந்த கதை என் குழந்தைக்கு, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, என் சமூகத்துக்கு, என் வேந்தனுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு மக்கள் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. விளைஞ்ச நெல்ல அறுவடை செய்கிறதுக்கு முன்னாடி வரி வாங்கிறதுக்கு கூரிய வாளோடு வீரர்கள் வந்து நிற்கிறாங்க. மக்கள் வரியோடு சேர்த்து ஒரு முல்லைக்கொடியையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. இதை பற்றி பக்கத்து நாடுகளில் பேசப்படுது. பாணர்கள் வந்து எல்லா மன்னர்கள்கிட்டையும் பாட்டு பாடி கதை சொல்லி பரிசு வாங்கிட்டு வர்றாங்க. ஆனால் பாரிக்கிட்ட மட்டும் கருணையை பரிசாக பெறுகிறார்கள். பாணர்கள் அவங்களுடைய நினைவில் இருந்து மட்டும் இல்லை, நினைவு மறந்தும் பாடும் பாடலாக பாரியோட பாடலே இருக்குது. அப்படி இருக்கும்போது புகார் நகரில் நாளங்காடியில் காவல் புரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு வீரன், காவலாளியாக இருக்கிற ஒரு வீரன் கடை வீதியில் வந்து போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க பாணர் குழுக்கள். அதை பார்த்து கேட்குறான், பாரி பரம்பை ஆள்கிறானா இல்லை பாணர்களை ஆள்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நாளங்காடிக்கு பக்கத்தில் தான் பட்டினப்பாக்கம் இருக்குது. அதுதான் சோழ நாட்டு அரசனுக்கும் அங்கே வாழ்கிற உயர்குடி மக்களுக்கும் இருக்கிற ஒரு இடம். காவலாளியாக இருக்கிறவன் கேட்ட கேள்வி கொஞ்ச நாள்லேயே பட்டினப்பாக்கத்துக்கு வந்து அப்படியே சேருது. கொஞ்ச காலத்தில் மூவேந்தர்களோட அரண்மனைகள்லேயும் அந்த கேள்வி வந்து எதிரொலிக்குது. அப்படியே இந்த கேள்வி அவங்களுக்குள்ள ஒரு பதிலையும் வச்சிருக்குது. அந்த பதில் மூவேந்தர்களாகிய சேர சோழ பாண்டியர்களோட தூக்கத்தை வந்து கெடுக்குது. மூவேந்தர்கள் அப்படிங்கிற பேரரசர்களையும் தாண்டி பாரியோட புகழ் மேலோங்கி இருந்துச்சு. அவங்களால பாரியை எதுவுமே பண்ண முடியல. காரணம் வந்து பாரியோட மாவீரம், பரம்பு நாட்டோட அமைப்பு, படை வலிமை, இதெல்லாம் தான். ஆனாலும் ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க மூவேந்தர்கள். இப்படி இருக்கிற சமயத்தில் தான் கபிலர் வந்து அருக நாட்டை ஆளும் சிறுகுடி மன்னன் செம்பனோட மாளிகைக்கு தற்செயலாக வந்து சேர்றாரு. அன்றைய காலகட்டத்தில் தமிழ் நிலத்தோட பெரும் புலவர்களில் ஒருத்தராக இருந்தவர் தான் கபிலர். கபிலர் மாதிரி இருக்கிற புலவர்கள் தான் அரசாங்கத்தில் நுழையவும், அரசாங்கத்துக்குள்ளே போய் அரசனை பார்க்குறதுக்கு, ஏன் அரசனுக்கே அறிவுரை சொல்கிறதுக்கும், ஒரு போர் வேணான்னா அதை தடுக்கிறதுக்கும், இல்லை இந்த போர் கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லி அதுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கும் இவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க தான் புலவர்கள். அப்படிப்பட்ட புலவர்கள் எல்லா நிலங்களுக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கபிலரும் அதே மாதிரி தான். கபிலர் வந்து பரம்பு நாட்டுக்கு போனதும் கிடையாது, வேல்பாரியை பார்த்ததும் கிடையாது. ஆனால் பாரியை பற்றி இந்த பாணர்கள் மறுபடியும் பாடினதும் சொன்னதும் அவருக்கு ஒரு ஆச்சரியத்தை விட சந்தேகத்தை வந்து கிளப்பி விடுது. எல்லாராலும் அதிகமாக புகழப்படுற ஒரு இடத்துல பிழைகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பெரிய விஷயம். அதில் அடிமையாகாதவங்க யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பாக அகம்பாவம் தான் புகழோட ஆணிவேராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதுக்காகவே பாரியை சந்திக்கணும்னு சொல்லிட்டு கபிலர் வந்து ரெடியாக இருக்கார். நடுநாட்டு அரசன் வேண்மானை பார்க்கணுன்னு போய்கிட்டு இருந்த கபிலர் ட்ராவல் பண்ணதில் டயர்டாயிட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு. வாலியாற்றங்கரையில் இருக்கிற செம்பனோட அரண்மனைக்கு தேரை விடுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் தேர் வந்து அரண்மனையை நோக்கி போயிட்டுருக்கு. அரண்மனையில் செம்பன் அரசன் என்ன பண்ணுறாருன்னா, காலையிலேருந்து பாணர்களோட கூத்தை பார்த்து ஜாலியாக இருந்தவருக்கு சாயங்காலம் கபிலர் வந்ததும் இன்னும் சந்தோஷத்தை வந்து அதிகப்படுத்திடுச்சு.
உடனே 2 பேரும் உட்காந்துட்டாங்க. பச்சை நிற குப்பியில் வந்து நிறைஞ்சு வழிஞ்சு ஓடுது கல். அப்படியே அந்த கல்லை எடுத்து அப்படியே குடிச்சிக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. கல்லை குடிக்க ஆரம்பித்தோன்னா கபிலருக்கு வந்து புளிப்பு சுவை அதிகமாக இருந்த உடனே கேட்குறாரு, இது என்ன கல் அப்படின்னு சொல்லிட்டு. தேன்லேருந்து தயாரித்து மூங்கில் குழாயில் போட்டு நல்லா புளிக்க வச்ச முற்றிய கல் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அரசர். நாங்கள் இதை தேங்கல்னு சொல்லுவோம், உங்களை மாதிரி இருக்கிற புலவர்கள் தேரல் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி செம்பன் அரசன் சொல்கிறாரு. அப்போ வீரன் ஒருத்தன் என்ன பண்ணுறான், சாப்பிட்றதுக்காக கறித்துண்டுகளை வந்து ஒரு பானையில் வச்சு நிறையா வச்சு கொண்டு வந்து அந்த டேபிளில் வைக்கிறான். செம்பன் அரசன் என்ன பண்ணுறாரு, ஒரு கையில் கல் குப்பி இருக்குது, அந்த குப்பியை வச்சுட்டு ஒரு கையில் அந்த பானையை கபிலரை நோக்கி அப்படியே தள்ளி வைக்கிறாரு சாப்பிட சொல்லி. தள்ள முடியாதனால அந்த குப்பியை அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு 2 கையில் அந்த பானையை கபிலரை நோக்கி தள்ளி வைக்கும்போது கபிலர் பார்த்துட்டு கேட்குறாரு, ஏன் அரசே, காலையிலேருந்து பாணர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டீங்க போல், உங்கள் கை வந்து அவ்வளோ சோர்ந்து போச்சா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அட இல்லை புலவரே, நீங்கள் வேற, அவங்களுக்கு அள்ளி கொடுக்குற வாய்ப்பு எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லினோன்னே இவர் ஏன் அப்படியா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அட அவங்க எல்லாம் பரம்பு மலையில் பாரியை பார்த்துட்டு வர்றவங்கப்பா, எடுத்துகிட்டு போக முடியாத அளவுக்கு நிறைய பொருட்களோடு தான் இங்கேயே வந்தாங்க. என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்ட கீழ்குடி பாணர் கூட்டம் அது, அதனால் என் கூட சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக ஆடி பாடி என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அரசன் சொன்னதை கேட்டுட்டு அந்த கறித்துண்டை எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு பரம்பு நாட்டுக்கு போயிட்டு வர்றவங்க இந்த பக்கம் ஏன் வர்றாங்க அப்படின்னு கபிலர் கேட்குறாரு. அருக நாட்டோட தென் திசை எல்லை பச்சை மலை தொடரில் தான் முடியுது. அந்த பக்கம் இருக்கிற வேட்டுவன் பாறை வழியாக பரம்பு மலைக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆனால் அது முறையான பாதை கிடையாது, அதில் எப்படி இவங்க இறங்கி வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கறித்துண்டை எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அரசர். நடந்து போகிற பாதையை நல்லா வச்சிருக்காமல் இருக்கிறது அரச குற்றம் அப்படின்னு கபிலர் சொல்கிறாரு. ஏப்பா, மலைப்பாதையை பாதுகாக்கிறது கடினம் அல்லவா அப்படின்னு செம்பன் கேட்குறாரு. அவன் தேருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா பாதையை பாதுகாத்திருப்பான், முல்லைக்கு கனிவு காட்டியவன் தானே, பாதையை கைவிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. கைவிடப்பட்ட பாதையால் வணிகம் வளராது, வணிகம் இல்லாத நாட்டில் வளம் இருக்காது, வளமற்ற நாட்டில் நிறைஞ்சு கிடக்கிறது மக்களோட கண்ணீர் துளிகள் தானே அப்படின்னு சொல்லி கபிலர் சொல்கிறாப்புல. பரம்பு நாடு வளமிக்கதுப்பா, அது மட்டும் இல்லை, பாரியை பார்க்க போன யாருமே பாதை மாறியோ வனமிருகங்கள் கிட்ட மாட்டியோ வழி தெரியாமல் நின்னோ நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு செம்பன் சொல்கிறாப்புல. பாதை சரியில்லாத வழியில் பயணம் மட்டும் எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படின்னு கபிலர் கேட்ட கேள்விக்கு செம்பன் கிட்ட பதில் கிடையாது. குப்பியில் இருக்கிற கல் அப்படியே தீர்ந்து போகுது. பாரி விருந்தினரை வந்து பார்த்துக்கிறதுல ரொம்ப சிறந்தவன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வள்ளல் தன்மை அப்படிங்கிறது நிர்வாகத்திறமை கிடையாது. அது குழந்தையோட குரல் கேட்ட உடனே பால் கசியுது பாரு, அந்த தாயோட மார்பை போன்றது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் பாரிய வள்ளல் இல்லை என்கிறீர்களா அப்படின்னு செம்பன் கேட்க, பாரிய வள்ளல் என்றோ சிறந்த அரசன் என்றோ என்னால் இப்போ சொல்லிவிட முடியாது. நான் நாளைக்கு காலையில் வேட்டுவன் பாறை வழியாக பாரியோட பரம நாட்டுக்குள்ளே போவேன். செம்பன் இதை கேட்டு அப்படியே அதிர்ந்து பார்க்குறான். நடுநாட்டுக்கு தானே போகிறதா சொன்னீங்க அப்படின்னு கேட்டவுடனே, நம்ம நினச்சபடி எல்லாம் நடந்துடுதா என்ன? வார்த்தைகள் தான் நம்மளை வழி நடத்துது. ஒரு குப்பி கல் பல நேர வரலாற்றை மாற்றி இருக்குது பாருங்க. யாருக்கு தெரியும், ஒரு கையால் நீ பானையை தள்ளாமல் போனதால் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு செம்மன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு கபிலர் அப்படியே ரசித்த மாதிரி பார்க்குறாரு. மறுநாள் காலையில் கபிலர் வந்து பரம்பு நாட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கார். பாதுகாப்பாக அழைத்து செல்கிறதுக்காக ஒரு படையெல்லாம் ஏற்பாடு செஞ்சு செம்பன் வந்து தயாராக நின்றுட்டுருக்கான். வெளியே வந்து பார்த்துட்டு கபிலர், நான் வந்து உன்னுடைய படைபலம் எப்படி இருக்குன்னு பரிசோதனை செய்கிறதுக்காக உன்னை வந்து கூப்பிடல, நான் வந்து பாரிய பரிசோதனை செஞ்சு பார்க்க தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே செம்பன் பார்த்துட்டு, ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு விலகி நின்ட்டாப்புல. உடனே கபிலர் தனியாக தேரில் ஏறிக்கு வந்து அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாப்புல. கபிலர் வந்து கெத்தாக வந்து பாரியை வந்து எப்படியாவது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிருன்னு சொல்லிட்டு வேட்டுவன் பாறை வழியாக போயிட்டுருக்காரு. இப்போ கூட எங்கிருந்து வந்தானே தெரில, நீலன் அப்படின்னு ஒருத்தன் வந்து வந்திருக்கான். அவர் கூட சேர்ந்து அப்படியே அவன் போயிட்டுருக்கான். இவருக்கு ஒரே ஒரு யோசனை மட்டும் போய்கிட்டே இருக்குது மைண்டுக்குள்ளே. யாரா இந்த நீலன்? இவன் வந்து சேர்ந்தது எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயமா, இல்லை யாராவது பிளான் பண்ணி நம்ம கூட கோர்த்து விட்டாங்களான்னு தெரியல. ஆனால் வந்து நீலன் ஒன்று யோசிச்சுருக்கான். அவன் மைண்டில் என்னென்னா, கபிலரோட காலில் வந்து தசைப்பிடிப்பாயிருக்குது, இது கொஞ்ச நேரம் ஆக ஆக வலி அதிகமாகிட்டே போகும்,
ஆனால் இந்த இடத்துல ஆபத்து வந்து அதிகமாக இருக்குது. அதனால் பேசிகிட்டே வேகமாக நம்மளோட குடிலுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக முன்னாடி போயிட்டுருக்கான். வானத்தில் அப்படியே பறவைகளெல்லாம் கூட்டம் கூட்டமாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. சாயங்காலத்துலேருந்து இரவு நேரம் அப்படியே மெல்லமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம்தான் மண்ணை பார்த்து நடக்க முடியும், வெளிச்சமெல்லாம் போயிடுச்சுன்னா இருட்டாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு நீலன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். கபிலர் வந்து கூப்பிடுறாரு, ஆனால் திரும்பி பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் போயிட்டே இருக்கான். அவர் வந்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி நடக்க முடியாமல் நடந்துட்டு வந்துட்டுருக்காரு. மலையிலிருந்து இறங்கி போகிறது இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம் வந்து செம தரை வந்துடும். அப்போ வேகமாக நடந்துடலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு போகலான்ட்டு போகிறாப்புல. அப்போ கபிலர் பார்த்து கேட்குறாரு, தம்பி நான் கொஞ்சம் உட்காந்துக்கலாமா அப்படின்னு. அவர் குழந்த மாதிரி கேட்குறாப்புல கபிலர். அவன் சொல்கிறான், கீழே இருக்கிற அந்த பனை அடிவாரத்துக்கு போயிடலாம், பனைமரம் இருக்குல்ல அதுக்கு அடியில் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உட்காரலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கான். இவருக்கு வலி உயிர் போயிட்டுருக்கு. அந்த வழியிலேயே அவர் நடந்து போயிட்டுருக்காரு. சமமாக இருக்கிற தரைக்கு வந்த உடனே பனைமரத்தோட அடிவாரத்தில் கூட்டிகிட்டு போய் கபிலரை உட்கார வச்சுட்டு, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு பக்கத்தை பார்க்க அப்படியே ஓடுறான் நீலன். கபிலருக்கு வலி அதிகமாகிட்டே போகுது. இவ்வளோ வேகமாக இவன் எதுக்கு ஓடுறான் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி இப்போவாது உட்கார விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சை விட்டுட்டு உட்காந்துட்ருக்காரு. நேரம் ஆகிட்டே இருக்குது. இவருக்கு வலியும் அதிகமாகுது. பணமட்டை பணந்தாள்களெல்லாம் அங்கங்கே கிடக்குது. அதை பார்த்துட்ருக்காரு கபிலர். திடீர்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. மனுஷனுக்கு இப்போ கூட நக்கலை பாருங்கள் கபிலருக்கு. ஒருவேளை அவளை பார்க்க போயிட்டானோ? ஐயோ, அடுத்த குன்றை தாண்டியில் போகணும். எப்படி இவன் போயிட்டு இருட்டுறக்குள்ளே வந்து சேருவான்? ஒருவேளை நம்ம ஒரு பெண்ணோட இதழ் சுவை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தா போகாமல் இருந்திருப்பானோ? இல்லை சொல்லியிருந்தா அப்போவே ஓடிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷனுக்கு அவ்வளோ வழியிலையும் இப்படி நக்கல் நையாண்டியே யோசிச்சுட்ருக்காரு பாருங்க. அப்படி யோசிச்சுட்ருக்க போன வேகத்தில் சொயின்னு வந்து அப்படியே நின்னான். நீலன் வந்து அவர் முன்னாடி கைகளில் பச்சளையை வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு, இந்தாங்க இதை வாயில் போட்டு மெல்லுங்க அப்படிங்கிறான். அவருக்கு புரியல. என்னடா எதையோ கொடுக்குறான் அப்படின்னு நினச்சிட்டு, என்ன எல்லாம் இது அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல இதை வாயில் போட்டு மெல்லுங்க, கால்வலி நின்றும், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வேகமாக வாங்கி, ஐயோ வேணான்னு சொல்லிட்டோம்னா திருப்பி கொண்டு போயிடுவான்னு சொல்லி வாங்கி டப்புன்னு வாயில் போட்டு மெல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே 2 பேர் பேசிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பச்சளையை பறிக்கிறதுக்கு போகிறதா இருந்தால் என்னை முதல்லையே உட்கார விட்டுருக்கலாமே, ஏன் வலுக்கட்டாயமே இந்த பனைமரத்தடியில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அப்புறம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கபிலர். பனைமரம் எங்களோட குலச்சின்னம். மனுஷனுக்கு மட்டும் கிடையாது, பரம்பு மலையில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அது தெரியும். அதனால தான் அதுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டா எந்த ஆபத்துமே உங்களுக்கு வராதுன்னு சொல்லி தான் பனைமரத்தோட அடிவாரத்தில் உங்களை உட்கார வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நீலன். அப்போ அப்படியே கபிலர் யோசிச்சு பார்க்குறாரு. நம்மளோட எண்ணத்துக்கும் அந்த பையனோட எண்ணத்துக்கும் எவ்வளோ வேறுபாடு பாரு அப்படின்னு சொல்லி உணர்ந்த போது அவருடைய கால்வலியை விட வேறொரு வழி அவருக்கு மனசளவில் ஏற்படுது. தென்னை வந்து எந்த திசையிலையும் வளைஞ்சு வளைஞ்சு வளரக்கூடிய தன்மையுடையது. ஆனால் பனைமரம் அதோடைய இயல்பிலேயே செங்குத்தாக வளரக்கூடியது. இயல்பு தான் ஒன்றின் குணத்தை தீர்மானிக்குது. வளைஞ்சு கொடுக்காத பரம்பு நாட்டோட இயல்பு பனைமரத்துலேயும், பனைமரத்தோட இயல்பு பரம்பு நாட்டிலையும் நிலை கொண்டு இருக்குது. முள்ளம்பன்றி மாதிரி அடி முதல் நுனி வரையில் உடல் சிலுத்த மாதிரி வளர்ந்து இருக்குது பாருங்கள் பனைமரம். பரம்பு நாட்டோட ஆவேச அடையாளம் அது. அதோடைய நிழலில் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற உண்மை கபிலருக்கு விளங்குது. இன்னொன்றும் அவருக்கு விளங்குது, நீண்ட பொழுதுக்கு முன்னாடியே பாரியோட பாதுகாப்புக்குள்ளே நாம் வந்துட்டோம் அப்படிங்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். பாரி வருவான். நன்றி, வணக்கம்.